வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த திருவசனத்தை ஆண்டுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு தருகிறோம். இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும். சமீபத்திலும் தூரத்திலும் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கூட இடைப்படும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த வசனத்துக்கு உள்ள இருக்கிற சில காரியங்களை சொல்லி இதோடு சேர்ந்த சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சூழ்நிலை சொல்லிடுறேன், கவனிங்க. இதுல 7 பேர் இருக்காங்க. 7 பேரும் போது பிரதான அப்போஸ்தலனாய் மாறப்போகிற பேதுரு இருக்கிறார். இயேசுடைய மார்பிலை சாய்ந்த யோவான் இருக்கிறார். அவர் தான் வெளிப்படுத்தும் விசேஷத்தை எழுதினவர். அவரோடு கூட சேர்ந்து மீதி 5 ஊழியம் செய்த, இயேசுவோடு 3 வருஷம் பயணித்த தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, இயேசு இருந்த போது அவருக்கு சாப்பாடுக்கு ஒரு கவலை இல்லை. இயேசு அவரு சொன்னபடி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டார். எழும்பினாலும் இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருக்கும் வரும். கண்டிப்பா வரும். இப்போ வயசாகுனவளுக்கு கண்டிப்பா வரும். ஓரளவு பலசாலியா வேலை செய்து பிழைக்கக்கூடிய திறமை இருந்தா உங்களுக்கு வராது. என்னன்னா, நம்ம கை இருக்கு, கால் இருக்கு, வேலை செய்வோம், சம்பாத்தியம் பண்ணுவோம், சாப்பிடுவோம், படுப்போம், போயிட்டே இருக்கலாம். வயசானா நம்ம என்ன செய்வது அப்படின்னு வரும். கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும், வயசாகும்போது வரும். அதான் சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவங்களுக்கு இயேசுநாதர் இருக்க வரலையும் சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்க போனாலும் அற்புதம் நடக்கும், சாப்பாடு கொடுப்பாரு, மீன் கொடுப்பாரு, சாப்பிடுவாங்க, திருப்தியா இருப்பாங்க, இயேசுவோடு பயணி போவாங்க, பிரச்சனையே கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு. இதே போலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அவங்க நாத்து புடுங்கல, களை பொறிக்கல, எந்த விதமான தண்ணி பாய்க்கல, வைக்கல. அவங்களுக்கு தேவன் டெய்லி ஆகாரம் கொடுத்தார். இப்ப ஆகாரம் இல்லாதனால இயேசு சொன்ன வார்த்தையெல்லாம் விட்டுட்டு, இயேசு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ சாப்பாட்டுக்காக மீன் பிடிக்க போனாங்க. நல்ல கவனிச்சியா, போயும் ஒண்ணும் கிடைக்கல, வெறுமை. இப்போ அந்த சூழ்நிலை நடுவில் இயேசுநாதர் வருகிறார். அந்த கடல் பக்கத்துல, திபேரியா கடல் பக்கத்துல அவர் வருகிறார். வந்து பிள்ளைகளே புசிப்பதுக்கு ஏதாகி உண்டா அப்படின்னு கேட்கார். அப்பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். யோவான் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இங்கதான் பிரச்சனையே. நல்லா கவனிங்க. இப்ப இங்க வந்திருக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நான் பிரச்சனையா நினைச்சு சொல்றேன். நீங்க ஒரு காலம் பிரச்சனை பட மாட்டீங்க, அது சோத்திரம், அது வேற விஷயம் இருக்கட்டும். என்னன்னா, ஆண்டவர் யார் என்கிற அறிவு அவங்ககிட்ட இல்லை. இதான் பிரச்சனை. இந்த அறிவு ஒருத்தர் வந்தாதான் அவர் என்னை காப்பாற்றுவார், என்னை நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், என்னை போஷிப்பார், நான் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறேன்ங்கிற உணர்வும் பலன் இருக்கும். அவர் யார் என்கிற அறிவு நமக்கு வரலன்னா
அந்த பலன் வராது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியாது. சொல்லு அல்லேலூயா, அல்லேலூயா. என் பையன் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, எங்க அப்பா கையில பணம் இல்லைன்னா தான் வீடு சந்திக்கு போவார். அவன் ரொம்ப அருமையா கண்டு வச்சிருக்கான். பணம் இல்லை அப்படின்னா தான் வீடு சந்திக்கு போவார் அப்படின்னு அவன் அறிஞ்சு வச்சிருக்கான். இருக்கட்டும், அவன் ஒரு பக்கம் பார்க்கிறான். எப்பொழுது அதாவது பையில உள்ள பணம் காலி ஆகுமோ அப்போ நல்ல ஜெபம் பண்ணுவாரு, நல்ல வசனம் வாசிப்பாரு, நல்ல கருத்தா இருப்பாரு அப்படிங்கறது அவன் அறிஞ்சு வச்சிருக்கான். ரைட், அது நல்லதுதான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் அந்த 3 வருஷ வாழ்க்கையில அவர் கேட்ட 2 கேள்வி. உலக ஜனங்கள் என்ன சொல்றாங்க அதை சொல் அப்படின்னு கேட்டார். அப்புறம் நீங்க என்ன அறிஞ்சிருக்கீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இந்த 2 கேள்விக்காகத்தான் 3 வருஷம் அவரோடு கூட நடந்தார், உட்கார்ந்தார், சாப்பிட்டார், போதித்தார், செய்தார். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த கர்த்தர் யார் என்கிற அறிவு இருந்தாதான் நீங்க தொடர்ச்சியாக இவரை பின்பற்ற முடியும். இல்லைன்னா வயிற்று வலி வந்தா வீட்டுல இருந்துருவீங்க, மழை பெஞ்சா வீட்டுல இருந்துருவீங்க, அல்லது நீங்க வேற ஒரு பிரச்சனை வந்தா வீட்டுல இருந்துருவீங்க, அல்லது வீட்டுல யாராவது சொந்தக்காரன் வந்தா வீட்டுல இருந்துருவீங்க. காரணம் என்ன? இவர் யாருன்னு நினைச்சல, அறியல. அதனாலதான். சரி, இப்போ அவங்க அறியல. இது இவங்க மட்டும் இல்ல, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எம்மாவூர் போற 2 சீசர்கள் கூட இயேசு போறார். அது ரொம்ப விளக்கல, போறார், பேசிட்டே போறார். கூட வாரவரு யாருன்னு அறியல. சரி, அதை விடுங்க. இயேசு 7 சாட்சி துரத்துற ஒரு அம்மா இருக்கா, மகதலேனா மரியாள். அந்த அம்மா இயேசு பதில் இருக்காரு, அவரை தோட்டக்காரர்னு சொல்லுதான். தோட்டக்காரரே, இயேசு எங்கேயா தூக்கி போனேனா சொல்லும், எடுத்துக்கலாம் சொல்லி. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு மரியாளே அப்படின்னாரு. ஆஹா, இந்த சத்தம் இயேசு தவிர வேற யாருக்கும் தெரியாதே அப்படின்னு அதுக்கப்புறம் ரபுனி அப்படிங்க பக்கத்துல இருக்காரு இயேசு, அவரை தோட்டக்காரருங்க. அவ்வளவுதான் அறிஞ்சிருக்காங்க. சரி, இது விடுங்க. இயேசுடைய பாதத்துல ஒரு அம்மா இருக்கா, மரியா. ரொம்ப காலம் வசனத்தை கேட்கிறா. அவரு லாசரு உயிரோடு எழுப்ப வந்திருக்க. அப்ப என்ன சொன்னா தெரியுமா? இப்ப நான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான் அப்படின்னு சொல்ல. நான் இப்ப எழுப்ப போறேன்னு சொல்றேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? கடைசி நாள்ல எல்லாரும் எழுப்பும் போது எழுப்புவோம் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான் அடிச்சிருக்கான். இப்போ பிரசண்டா இந்த நேரத்துல இந்த பிரச்சனைக்கு ஆண்டவரால் தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற அறிவு இல்ல. என்ன படிச்சிருந்தாலும், என்ன அறிவு இருந்தாலும், திறமை இருந்தாலும், இந்த அறிவு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு அம்மா 15 வருஷமா இயேசு பாருங்க, 15 வருஷமா இயேசு பின்பற்றினாங்க. மகனுக்கு ஒரு பிரச்சனை. அந்த அவனுக்கு ரோடு இன்ஸ்பெக்டரா இருக்கான், கவர்மெண்ட்ல ஸ்டாஃபா இருக்கா, நல்ல சம்பளம். அவனுக்கு 2 கால் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன் நடக்க முடியாது? அந்த ஊழியத்துக்கு இடைஞ்சலே அவன் தான். தொட்டது யார் தொட்டிருக்கா? கத்த தொட்டிருக்கா. அம்மா விசுவாச்சு. அம்மா பல சர்ச்சை கூட்டி போனாங்க, வச்சாங்க, கொண்டு போனாங்க, ஒன்னும் சுலமாகல. இந்த ட்ரிப்பு அவங்க ஊர்ல உள்ள அந்த ஒரு கோயில்ல ஒரு பங்க்ஷன் நடந்துச்சு. அப்போ சொல்ல, ஒன்னாலதான் எனக்கு இந்த கேடு, நீ என் கூட வந்துட்டா நான் சோமாயின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த அம்மா, இந்த 15 வருஷம் இயேசு பின்பற்றின அம்மா, டாட்டா இயேசுக்கு டாட்டா பை பை, நான் பழைய அந்த இடத்தையே போறேன்னு போயிட்டா. போற மட்டும் இல்ல, நான் காரை விட்டுருக்கேன். அப்போ அந்த அம்மா என்னை கடந்து போகும்போது என்னை பார்த்து சோத்திரம் சொல்றேன். சோத்திரம் இருக்கு வாயில, சோத்திரம் கையை கூப்பு இருக்கு. அது சொல்றா, எனக்கு இப்போ வந்து வெத்தலை போடணும், அதனால வெத்தலை வாங்க போறேன் அப்படிங்க. ஆனா பாவி, இந்த 15 வருஷம் வெத்தலை போடாம இருந்தீங்க, எப்படி வந்துச்சு அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒதுக்கி. காரணம் என்னன்னா, அவங்க அறியல இந்த ஆண்டவர் யாருன்னு அறியல. இப்ப பாருங்க, பெரும் கூட்டம்
ஆண்டவருக்கு வர்றாங்க, கும்பிடுதாங்க, காணிக்க போடுறாங்க, சேவிக்கிறாங்க. அவர் யாருன்னு அறியல. அதான் பிரச்சனை. இப்ப நான் சொல்ல போற செய்தியை நல்லா கவனிச்சுக்காங்க. ஆண்டவராகிய கர்த்தர் யாருன்னு நம்ம அறியணும். பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பந்தம் இப்போ வாசிக்கான சொல்லுது என்னன்னா, சாமுவேல் ஒரு பையன் இருக்கான், அவன் தேவாலயத்துல இருக்கான், நாள்தோறும் ஒழுங்கா இருக்கான், நல்ல பையன், கட்டிக்காரன். இங்க பாருங்க, அவன் இன்னும் கர்த்தரை அறியல. தூபம் காட்டுறான், விளக்க கொளுத்துறான், ஒழுக்கம் இருக்கு, பயபக்தி இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, ஆனா யாரும் அறியல. புரியலையோ? இப்ப என்ன, எங்க அப்பா ஒரு சின்ன சூழ்நிலை நடுவில், அப்போ இந்த இடம் வந்து வைக்கப்படப்பு இருக்கும், 2 வைக்கப்படம், பெரிய வைக்கப்படப்பு இருக்கும். ஒரு பிரச்சனை எங்க வீட்டுக்குள்ள. அப்போ எங்க வள்ளியம்மாவை காலி கையை முடிச்சு தூக்கி வீசினாரு. வைக்கப்படப்பு மேல இருக்கான், வைக்கப்படப்புக்கு மேல இருக்கான். அப்படின்னா தான் நாங்க எல்லாரும் பார்த்தோம், ஆஹா இவர்கிட்ட கை வச்சா அவ்வளவுதான் சிக்கல் வந்துடும். எங்க அப்பா யாருன்னு அவனையே எனக்கு அறிந்தேன். உங்களுக்கு புரியுதா? மவளை பார்த்துக்க அப்படின்னாரு, அவ்வளவுதான். எல்லாம் அறவும் அடங்கி உட்கார்ந்துட்டு. இதுதான் ஒரு ஆள் யாருன்னு அறிகிற அறிவு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆண்டவரை அறியணும், அதான் முக்கியம். இப்ப இவங்க 3 வருஷம் ஏசோ பின்பற்றியாங்க, சாப்பாடு கொடுத்திருக்காரு, ட்ரெஸ் கொடுத்திருக்காரு, போகல வார அறுப்பு நடத்திருக்கு. அவர் என்ன செய்யல? அறியல. அறிய வேண்டிய பிரகாரம் அறியல, அவ்வளவுதான். அதுல இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு. என்ன நான் சொல்லித்தாரு, என்னன்னா ஏசு சொன்னாரு, ஏண்டது வல்லமா புறப்பட்டுச்சு, ஒரு அம்மா சோமாயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீசு சொல்றாங்க, எல்லாரும் தொடுதான், நான் தொட்டேன், அவன் தொட்ட, அவன் தொட்ட, எல்லாம் தொட்டிதான் போறோம், யார் தொட்டான்னு கேட்ட எப்படி சொல்ல முடியும்? அவர் சொன்னாரு, நீ அதாவது சுகமாக வேண்டும் என்று தொடரல, சும்மா எடுத்துக்கிட்டு போற, சும்மா ஏசுநாதரா டிமி டிமி தம்மா அவங்க எடுத்துட்டு போற. ஆனா என்ன தொடரல? எனக்கு இருக்கிற இந்த 12 வருஷம் வியாதி சுகமாக வேண்டும் என்கிற விசுவாசத்தோட தொடரல. இப்பவும் சொல்ல விரும்புறேன், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற பலருக்கு இயேசு தெரியாது, ஆனா பாடுவான், ஆராதிப்பான், தேவனை தொழுது கொள்ளுவான், காணிக்கை கொடுப்பான், பரிசுத்தமா வாழ்வான். ஆனா யார் தெரியாது? கர்த்தர் தெரியாது. இப்ப நான் சொல்ல போற வார்த்தை என்னன்னா, இவங்க யாருன்னா ஒரு பெரிய தேவ திட்டத்துக்கு உள்ளானவர்கள். இந்த 7 பேரும் தேவன் எதிர்காலத்தில் அவர்களுக்கு வச்சிருக்கிற ஒரு பெரிய திட்டம் இருக்கு. வேற யாரை கொண்டு செய்ய மாட்டார், அவர்களை கொண்டுதான் செய்ய போறார். அவர்களை கொண்டு தேவன் தேசத்துல பல இடங்கள்ல கொண்டு போய் பல காரியங்களை செய்ய போறார். அப்பேற்பட்டவங்க கர்த்தரை விசையில அறியல. இப்ப இங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்காலம் தெரியாது. கொஞ்சம் கூட எதிர்காலம் சிந்திச்சிருப்பீங்கன்னா நீங்க அதுக்காக பிற்படாதீங்க, அதுக்கு ஆயத்தம் இல்லை. உடனே வராது, ஒரு நாள் வராது. இப்பவுமே ஆயத்தமானாதான் அது வரும். சார் நான் இப்ப கவனிச்சாங்க. இப்ப இவங்களுக்கு ஆண்டவர் அவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதான் சொல்ல போறேன். அவங்க எதுக்காக போனாங்களோ அத முதல்ல அந்த மீன் வருவதற்கு முன்னால ஆண்டவர் அப்பத்தையும் மீனையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். இப்ப கேட்க, உங்களுக்கு என்ன தேவையோ, இந்த வருஷத்தினுடைய முடிவோ, எதிர்காலத்தினுடைய ஒவ்வொரு காரியமோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். உங்க கண்ணு காணல, ஆனா அது காண்பதற்கான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்பெல்லாம் வரும். சொல்லலேலூயா, சொல்லலேலூயா. நான் வெளியே சொல்லாம சொல்றேன், எங்க வீட்லயும் என் கையிலையும் 100 ரூபா கூட கிடையாது. ஆனா நான் கரெக்டா 5:30 6 மணிக்குள்ள ஒரு டீ குடிப்பேன். கிடையாது. என் கையில லட்சக்கணக்கில் வந்துட்டு போறது. ஒரே
டேமா 30 லட்சம் இந்த கையில இருந்திருக்கு. அப்புறம் 10, 15, 20 அப்படிலாம் இருந்திருக்கு. சரி, அது வேற விஷயம். ஆனா இதே கையில 100 ரூபாய் கூட இல்லை, நில் பேலன்ஸ். என் பையன்கிட்ட கொடுத்து ஒரு ஏடிஎம் கொடுத்தேன், அதில் அவ்வளோதான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ போடும்போது ஃபைன் கட்டி தான் போடணும். சரி, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து கம்ப்ளீட் ஆயிட்டு. ஏன்? ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதனால அந்த பணங்கள் எல்லாம் அங்கே போகுது. அதனால நம்ம எனக்கே வைக்கல. ஆனால் என் மனசு சொல்லுது, எப்படி சமாளிப்பது? மேக்க இஸ்ரவேல் இருக்கார், பணக்காரன். கீழ்பக்கம் தம்பி சொல்றேன், இஸ்ரவேல் தேசம் இல்லை, மேல் பக்கம் இஸ்ரவேல் இருக்காரு, கீழ்பக்கம் கிறிஸ்தவ இருக்காரு. கூப்பிட்டு கேட்டலாம். ஆனா வெக்கம், வருஷ கடைசி எப்படியாக்கம் செய்வது அப்படின்னு அப்படி சொல்லி எங்க அண்ணால் படுத்திருக்கா. அவ எந்திக்கிற டைம் தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு அக்கா ஒரு 100 ரூபாய் கொண்டு ஓடி வரும். அவங்களுக்கு தெரியாது, நான் இப்ப சொல்லுனாலும் தெரியும், ஒரு மேட்ர அவங்களுக்கு தெரியாது. அப்போ கையில வந்த உடனே ஆண்டு சொல்றாரு, பாத்தியா, இந்த நேரத்துல இந்த அக்கா வர வேண்டிய அவசியமே இல்லை, நான் உன்னை நடத்துவேன், நீ ஏன் கவலைப்படுது? அவன் கொடுத்துட்டு எங்க அண்ணா கையில நான் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் கட்டுல உட்காந்து புழு 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 புழுன்னு கண்ணீரா வடிச்சு நினைச்சிட்டேன், இந்த ஆண்டவர் யாருடா, இன்னும் நம்ம அறியாம இருக்காம, இதுல இருந்து வரும், அதுல இருந்து வரும், அதுல வரும், இதுல வரும் திட்டம் போடுதோம். ஆனா ஆண்டவர் எப்படி நடத்துவாருங்கிற அறிவு நம்மகிட்ட இன்னும் இல்லையே அப்படின்னு வேதனைப்பட்ட போதுதான் இந்த செய்தி ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. நான் சொல்ல விரும்புறேன், எப்பேற்பட்ட பிரச்சனை வரட்டும், எப்பேற்பட்ட இழப்பு வரட்டும், ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு சாப்பாடு இல்லை, நாளைக்குரிய காரியம் ஒண்ணும் இல்லைன்னு இருந்தாலும் இந்த ஆண்டவர் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தா இவர் உங்களை கைவிடாமல் நடத்துவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கவனிங்க, இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, ஆயத்தம் பண்ணி வச்சதை வச்சுட்டு இப்ப அவன் பிரயாசப்பட்டான், ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு, உன் வலைய வலது பக்கம் போடு அப்படின்னாரு. விளங்குதா? வலது பக்கம் போட்டா 153 மீன், பெரிய மீன், சின்ன மீன் இல்லை. கண்டிப்பா சொல்றேன், கரை ஓரத்துல பெரிய மீன் வரவே வராது. ஆனா வர வச்சவர் அங்க நின்றவர். அல்லேலூயா. வர முடியாத இடத்துல அத்தனை மீனும் வர வச்சவர் அங்க நிக்கிறார், இவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ளும்படி. இப்ப நான் கேட்கிறேன், இது நடக்காது, இது முடியாது, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லுற இடத்துல அவர் அத்தனையும் நடத்துவதற்கு அவர் வல்லவர். அவனுக்கு அந்த மீனை பிடிக்க வச்சார். அவன் அதுக்கப்புறம் இப்ப இதுல இன்னொரு ஒரு பயங்கரமான காரியம் இருக்கு. என்னன்னா, இந்த சம்பவம் சொன்ன போது பேதுரு துணி இல்லாம இருக்கான். கட்டிக்காரங்களா? புரியலையா? துணி கிடையாது. ஒரு நல்ல துண்டு கட்டிந்தானா? துண்டு கட்டில, ஒரே ஒரு துணி போட்டிருந்தான், அவன் நிர்வாணத்தை மறைப்பதுக்கு மட்டும். இப்போ யோவான் சொல்லிதான், அங்க நின்று கூப்பிடுறவரு கத்தராக்கும். உடனே கவனிங்க, தம்பி கவனி, ஜான் கவனி, இங்க பாருங்க, கத்தர் என்று அறி வந்த உடனே ஒழுங்கின்மையா இருந்தவன் மேல உள்ள சட்டைய எடுத்து கட்டிட்டான். கையில வேற துண்டு இல்ல. அப்போ என்ன? கத்தர் என்று அறி வந்த உடனே ஒழுங்கு இல்லாத இடத்துல ஒழுங்கு வருது. அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், நீங்க அவர்தான் கத்தர் என்று அறிந்திருந்தா உங்ககிட்ட இருக்கிற ஒழுங்கினங்கள் மாறி ஒழுங்கு வரும். அல்லேலூயா. இப்ப அந்த பையன் மாதிரி சில இடத்துல ஒழுங்கினுமே இருக்கிறான். பாடுனா பாட மாட்டான், கைத்தட்ட மாட்டான், தேவனை தேடுனா தேட மாட்டான், உண்மையா கூப்பிடுறா அட கூட மாட்டான், ஏதோ அப்படி உட்கார்ந்து இருக்கான். காரணம் என்னன்னா, ஆண்டவர் இன்னார் என்ன செய்யல, அறியல. சரி, இப்போ
இது அறிவதற்கு என்ன செய்யணும் அத முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அவர் கர்த்தர் தான் என்று அறிவதற்காக அவர் செய்கிற ஒரு 7 செயல் இருக்கு. வேகமா சொல்லிடுவேன், ரொம்ப பெருசாகி போக மாட்டேன், வேகமா சொல்லிடுவேன். கதை சொல்லுங்க. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 46:10. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். போதும், கவனிங்க கவனிங்க. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது? அமர்ந்திருந்து. எங்க இருந்து? கதமா சொல்லுங்க. அமர்ந்திருந்து ஆண்டு பாதத்துல உட்கார்ந்திருந்து. நான் கவனிங்க, ஓலை வீடோ குடிசை வீடோ நல்ல வீடோ ஒழுகிற வீடோ வசதியோ வசதி இல்லையோ அங்க உட்காருங்க. உட்கார்ந்துட்டு ஒரு 3 பாட்டை பாடுங்க, 4 பாட்டை பாடுங்க, வசனம் தெரிஞ்ச வசனத்தை வாசிங்க, முழங்கால் பள்ளிட்டு ஒரு அரை மணி நேரம் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. இத ஒழுங்கா செய்துட்டு வாங்க. நான் சொல்லுகிறேன், சவாலிட்டு சொல்றேன், நீங்க முழங்கால் போட்ட இடம் மாறியே தெரியும். நீ என்ன சூழ்நிலை முழங்கால் போட்டிருந்தாலும் அந்த இடத்தை ஒரு மாற்றத்தை தேவன் சீக்கிரமா செஞ்சிருவார். அவன் எப்பவும் செய்வார்னு என்ன கேட்காங்க. நீங்க உண்மையானா, கூப்பிடு உறுதியானா, முழங்கால் போட்டு கர்த்தரை ஆராய்ப்பு உண்மையானா, அவருக்கு நேரம் செலவிக்க உண்மையானா அதை செய்வார். ஆனா எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இத சொல்றா தெரியுமா? சொல்றவர் யாருன்னா இந்த இடத்துல சேனைகளின் கர்த்தர். யாரு? ஆமா, அவருக்கு பெரிய சேனை இருக்கு. அந்த கர்த்தர் சொல்றார், அமர்ந்திருந்து என் பாதத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அப்படி அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறானே, அவன் தான் கர்த்தரை தேவன் என்று அறிய முடியும். கர்த்தர் சொல்றார். இப்போ 1 வசனத்தையும் 46:1-2 வாசிக்க போறோம். வாசிக்க சீக்கிரம். தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும். அப்ப அங்க என்னன்னா ஆபத்து காலம் இருக்கு. என்ன காலம் இருக்கு? ஆபத்து காலம் இருக்கு. அடுத்து வாசிப்பா. கவனி, இங்க பாருங்க. இங்க பார்த்தா தெரியும். இது நீங்க எழுத்து மூலம் பார்த்தா தெரியாது. இந்த பாருங்க, இந்த பூமி, இது பூமி அங்க சொல்ற ஆண்டவர் நிலை மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்க இடத்தை விட்டு தூரம் போகுது. அப்படி மாறினாலும் அடுத்தது இப்ப இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை இங்க புடுங்கி சமுத்திரத்துக்கு இந்து மகா சமுத்திரம் போய் போனாலும் அந்த அங்க இருக்க ஜனங்கள் கொந்தளித்து, ஐயோ இப்படி எல்லாம் நடக்கே, நாட்டுல இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கே, பூமி இப்படி போய்கிட்டு இருக்கே, மலை இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு நடுங்கினாலும் போதும். இங்க பாத்தீங்களா, கர்த்தரை ஒரு மனுஷன் உட்கார்ந்து அறிஞ்சிட்டான்னா நான் பயப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நான் உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளும்படி சொல்றேன். அப்ப அவங்க புரியும். ஏன்னா நான் வசனம் சொல்லிட்டு போனா உங்களுக்கு விளங்காது. அதாவது குஜராத்ல பூகம்பம் வந்துச்சு, இப்பவும் இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால. அப்போ கவனி வந்துச்சு. அப்போ ஒரு 10-15 மாடி கட்டடம் கீழே மாற போகுது, பூமி கீழே போய்கிட்டு இருக்கு. 7வது மாடியில 2 ஊழியக்காரன் இருக்கான். எப்படி இருக்கா சொல்லுங்க? 2 ஊழியக்காரன் இருக்கான். அங்க பாருங்க, 6 மாடி கிளம்பிட்டு அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கிரவுண்டு கிளம்பிட்டாங்க. 7வது மாடி வந்த உடனே இந்த லிப்ட் மாறி அந்த சாதாரண மற்ற பூமிக்கு அதுக்கு கடல நின்னுச்சு. இப்ப இந்த 2 ஊழியக்காரன் வேகமா அதை விட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் அந்த மாடிக்களை இறக்கல, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம உள்ள இருந்தாலும் பூமி எரிஞ்சிருக்காது, கீழே போயிருக்காது, பயந்தான் ஓடிந்தான். அது எப்படி நம்ம காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி யாரும் வரதான் செய்வா. தப்பு நான் யாரும் சொல்ல முடியாது.
அது முடியாது, தப்பு எல்லாம் சொல்ல நியாயம் கட்ட வழியா வந்துட்டாங்க. ஆனா அந்த 7 மாடிங்கிற போதுக்கு சான்ஸ் இருக்கு, 14 மாடிங்கிற போயிடும். ஆனா பூமி நிலை மாறினாலும், மலைகள் சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அங்கு இருக்க ஜனங்கள் கொந்தளித்து ஒன்னாலும், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறானே அவன் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் இருக்காதவன், கர்த்தருடைய பாதத்தில் இருக்காதவன் பயப்படுவான். ஜெபம் பண்ணாதவன், வசனத்தை வாசிக்காதவன், ஒழுங்கு ஆராதனைக்கு வராதவன், கத்திற்காய் வாழாதவன் பயப்படுவான். உள்ளத்துல நம்மமான பிரச்சனை வரும்போது பயப்படுவான். ஆனா அமர்ந்து இருக்கிறவன் பயப்படவே மாட்டான். நான் இப்போ சொல்ல வருகிறேன், அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ள ஆண்டவர் செய்கிற 7 செயல். அதை நான் வேகமாக கொஞ்சம் சொல்லி தந்துறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம், யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், கர்த்தர் ஸ்தோத்திரம், 27ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும். அப்போ கவனிங்க, இங்க கவனிச்சாங்க, கொஞ்சம் வேகமா விளக்கிறதா புரிஞ்சுக்காங்க. இங்க இந்த சூழ்நிலை சொல்றேன், கவனிங்க. சூழ்நிலை இல்லைன்னா ஆலையில ஒண்ணும் இல்லை, களஞ்சியத்துல ஒண்ணும் இல்லை, நம்ம ஊர் பாசம் இல்லை, வயல்ல ஒண்ணும் இல்லை, இருந்துச்சு. வெட்டுக்கிளி, பச்சை புழு வெட்டி புழு தின்னு ஒண்ணுமில்ல மாக்கி ஒண்ணுமே கிடையாது. பஞ்சம் கொடி கட்டி பறக்கு. ஒரு வருஷம் க்ளோஸ் ஆயிட்டு. அப்படி இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க, இருதயபூர்வமா கர்த்தரை திரும்பினாங்க, அழுதாங்க, உபவாசம் பண்ணாங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ இழந்து போன என் நன்மை அதை நான் உனக்கு திரும்ப தந்து, நான் தான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளுவாய். முதல் பாயிண்ட் என்னன்னா, இழந்த அத்தனையும் தேவன் திருப்பி தந்து அவர்தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள தேவன் செய்கிறார். அல்லேலூயா. நீங்க கடந்து வந்த பாதையில என்னத்தெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு திரும்பி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை திரும்ப தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்பி தருவார். 25ஆம் வசனம், யோவேல் 2:25. நான் அடுத்து சொல்ல கவனிங்க, கவனிங்க. 24 வாசிமா, 2:24. தானியத்தினாலும் நிரம்பும், திராட்சரச எண்ணெயும் வழிந்தோடு. 23. கவனிங்க, அவர் தக்கபடி முன்மாறி பின்மாறியும் கொடுத்து. கவனிங்க கவனிங்க. அதான் அப்படின்னா, கீழே உள்ளதையும் கொடுக்கிறார், மேல இருந்து வருவதையும் கொடுக்கிறார். ரெண்ட கவனமா கவனிக்கிறார் ஆண்டவர். முன்மாறி பின்மாறி கீழே வராது, மேல இருந்து கீழே வருவது. ஆனா வயல்ல போட்டிருக்க அத்தனை கீழே உள்ளது, அது பச்சித்து போட்டுச்சு, அதை தேவன் அவளுக்கு திரும்ப கொடுத்து சொல்றார், நானே கர்த்தர் என்று நீ அதை அறிந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல இன்னொரு ஒரு 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 மேன்மை இருக்கு. என்னன்னா, இங்க கவனிங்க, நீங்க உங்களை சொல்லி சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, நல்ல வீடு இல்லை, நல்ல வசதி இல்லை, நல்ல வாகனம் இல்லை, நல்ல மேன்மை இல்லை, இதெல்லாம் சுற்றுப்புறத பார்க்காங்க. ஆண்டவரை அறியாத புறஜாதிகள் பார்க்காங்க. ஆண்டவர் அண்ணன் சொல்றா, தோத்திரங்க அல்லேலூயான்னு சொல்றா, ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போறா, பைபிள் ஸ்டடி போறா, உபவாசத்துக்கு போறா, பைபிளை தூக்கிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அவங்க கண்ணுக்கு முன்னால அவங்க உங்களை பார்க்கும்போது, இப்போ இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, இவர்களுக்கு கர்த்தர் நன்மை கொடுத்திருக்கிறார், இப்பொழுது இவங்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அறிவை
அவர்கள் உங்க சொந்த பந்தங்கள் உங்க அற்பமா பேசுறவர்கள் அறியத்தக்கதான வேலையும் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அது வசனம் சொல்லி தந்தது ஒன்னும், அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏசாயா 61:9. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். ஏசாயா 61:9. அவர்களை பார்க்கிற யாவரும் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் பார்க்கிற யாவரும் இவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை செய்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நான் முதல்ல சொல்லிட்டு 6 மணிக்கு தான் போன சொல்லியாச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, நல்லவர். சரி, ரெண்டாவது சொல்ல ஒரு முறை கவனிங்கள். என்னன்னா, உங்கள் அத்தியாவசியமான தேவையை சந்தித்து அவர்தான் தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் செய்கிறார். கவனிங்கள், உங்களை இந்த வார்த்தை தான் என்ன தொட்டுச்சு. உங்கள் அன்றாட தேவை புரியலையா? புரியலையா? நாளைக்கு எனக்கு பணம் நிறைய வரும், ஆனா அந்த 2-3 நாளைக்கு முன்னாலே ஒண்ணும் கிடையாது, கையில ஒண்ணும் கிடையாது. அது பெருசு இல்ல, இந்த 100 அதிசயம் அதான் பெருசு. அல்லேலூயா. அதான் கர்த்தர் நடத்துது, அதான் தேவன் செய்யற மகத்துவமான வேலை. அன்றாட தேவை சந்தித்து அவர்தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி செய்யறார். பாத்தீங்களா? அதுதான் நமக்கு தேவையான. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு சிம்பிளா சொல்றேன். நம்ம பாஸ்டர் துரைசாமி, அதாவது அது என்ன ஊரு, தெங்கரில் ஊழியம் செய்யற அந்த பாஸ்டர் வந்து ஒரு ஊழியத்து போயிட்டு காவகரத்தில் வரும்போது ஒரு குடிகார போய் அவரை அடிச்சு கீழே போட்டான். போய் அந்த 3 எலும்பு ஒடிஞ்சு எங்கன கிராக்கு அங்கன கிராக்கு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் லட்சக்கணக்கில் பணம் செலவழிச்சாச்சு. அது வேற விஷயம். அவர் அன்னைக்கு கையில 25,000 வச்சிருக்காரு. சொல்லு புரியுதா? அந்த நேரத்துல நம்ம மணியரசு மகன் ஜெல்சீனுக்கு என்ன ஜேசிபி ஓட்டுற பையன் அங்கே பார்த்துட்டான் அவரை. அதுதான் கவனம். அந்த பையன் அது 25,000 போக்கு, அவரும் போக்கு, அவர் யாரும் பார்க்க மாட்டா, விட மாட்டா. அந்த சந்தர்ப்பத்துல அந்த பையன் சொல்றான், இது எங்க ஊர் பாஸ்டர் அப்படின்ட்டான். உடனே தூக்குடா, இல்லைன்னா அவனும் மோசம் பண்ணிடுவாய். அந்த உளுந்த ஏத்து வந்து அவன் குடிகாரன், மோசமான குறிப்பு, அவனை எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் விட்டு அந்த காரியத்தை தேவன் தேற்றி பலப்படுத்தி நடத்தும்படி செய்தாரே, அதுதான் தேவை சந்திக்கிற வேலை. அல்லேலூயா. சரி, புரிஞ்சுக்கிட்டா சரிதான் கர்த்தர் சொல்றோம். அப்படியே அன்றாட தேவையை சந்திக்கிற காரியம். இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிதாரேன். யாத்திராகமம் 16:12. யாத்திராகமம் 16:12. அப்போ நான் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவர் என்று போங்க பாருங்க. இப்போ அங்க பார்த்தா பழங்க கவனிங்க. இப்ப என்ன எகிப்துக்கு பாருங்க, எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார். 40 வருஷம் வனாந்தரத்துல ஆண்டவர் அவளை போஷித்து தண்ணி கொடுத்து இரவு பகலும் பாதுகாத்து அன்றாட தேவை சந்தித்தார். அன்றாட தேவையை சந்தித்தார். ஆனா முரட்டாட்டம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்து உள்ளவர்கள், அப்பப்போ பர்ச்ச பாக்குறவங்க. ஆனா ஆண்டவர் அந்த பாதுகாப்பை விளக்கவே இல்லை. நீங்க சின்ன சின்ன குற்றங்கள், குறைகள், சண்டைகள், பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவாரோ? விடவே மாட்டார். மனுஷன் நீசன், மறப்பான், மறந்தே போயிருவான். ஆனா அதே நேரத்துல பரலோகத்தின் தேவனாகி ஆண்டவர் மனுஷன் என்ன பண்ணினாலும் அவர் மறக்காதவர். அல்லேலூயா.
அந்த 40 வருஷமும் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தார். சட்டை போட்டான், முறுத்தான், பரிச்சை பார்த்தான், என்னவெல்லாமோ பண்ணினான். ஆனா தண்ணியை கொடுத்தார், ஆகாரம் கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார், வஸ்திரம் பழசா போல, செருப்பு பழசா போல, அது 40 வருஷமும் காத்து நடத்தினான். ஏன்னா கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதான் நான் மூணாவது சொல்லிது. மூணாவது எசேக்கியேல் 13:21. எசேக்கியேல் 13:21. எசேக்கியேல் 13:21. அப்பா, எசேக்கியேல் 13:21. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிங்க, இங்க கவனிங்க. ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, அடுத்தவன் கையில இருக்காங்க, வேட்டையாடுறவன் கையில இருக்காங்க, சூறையாடுறவன் கையில இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, என் ஜனத்தை உன் கையில வச்சிருக்க, நான் என் ஜனத்தை விடுதலை ஆக்க போறேன். விடுதலை ஆக்கிறத என் ஜனம் அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. கடன், பலவீனம், வியாதி, தரித்திரம் அல்லது போராட்டம், தாங்க முடியாத நிந்தைகள், இவைகள் நடுவில் இருக்கிற மக்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி சுகமாக தங்க பண்ணுகிற அந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் தான் கர்த்தர் என்கிற காரியத்தை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய சொல்லிட்டு போலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னது? எசேக்கியேல் 34:27 வாசிமா. 34:27. ஒரு ஆளு எசேக்கியேல் 13:23 வாசிங்க. தரும். அங்க அவர்கள் தங்கள் தேசத்திலே சுகமா இருப்பார்கள். அந்த வார்த்தை முக்கியம். அவர்கள் அடிமை கொண்டவுடைய கைக்கு இப்பொழுது என்னென்ன பிரச்சனையில அடிமைப்பட்டு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி தேவன் நேர்மையான இடத்தை கொண்டு வந்து அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் கூட சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. அது எசேக்கியேல் ஒரு சம்பவம் இருக்கு, அது உங்களுக்கு புரியாது. ஒரு பள்ளத்தாக்குல எலும்புகள் நிறைஞ்சு இருக்கு. அதுல சதை கிடையாது, நரம்பு கிடையாது, ரத்தம் கிடையாது, அதுல ஜீவன் கிடையாது. கால் வேற, தலை வேற, எந்த உடம்புக்கு எதுன்னு தெரியாது. அப்படி கிடக்கு. அப்படி என்ன நினைப்போம்? மூச்சு கட்டாம இருக்கு, எவ்வளவு வரும்? ஆமா, இது முடிஞ்சு போச்சு, இது இன்னும் கெட்டுக்கு சேராது, இது மேலும் வருமா வராது அப்படின்னு சொன்ன இடத்துல தேவன் நரம்ப வர சொல்லி, சதைய வர பண்ணி, ஒவ்வொரு எலும்பு எதுல சேரணுமோ அதை சேர பண்ணி, ஜீவனை கட்டளையிட்டு ஒரு சேரையை வழி கொண்டு வந்துருவார். அப்படின்னா என்ன? நம்மளால் நம்ப முடியாத காரியத்தை அவர் செய்து நம்ம விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதனாலே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் எழுத்தின்படியாக 7 சொல்லணும்னு சொன்னா 7 சொல்ல முடியாது, நிறைய நேரம் போயிடும். அவங்களையும் நான் அனுப்பணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா எசேக்கியேல் 20:44. எசேக்கியேல் 20:44. எல்லாரும் கவனிங்க, இந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க. திரும்ப வாசிமா. இஸ்ரவேல் வம்சத்தாரே. இப்போ இந்த ஒரு வருஷம் நடந்து வந்திருக்கோம். நம்ம காலு, நம்ம கை, நம்ம கண்ணு புரியலையோ? எங்க அம்மா பத்த ஒரு பாட்டி உண்டு, அவ பேரை சொல்ல விரும்பல, நான் கேவலப்படுத்த விரும்பல. அவ அதாவது ஒரு வழியில வந்தாலும் அடுத்த வேலையில என்ன கிடக்க பெட்டியில வந்துடும். அவளுக்கு மோசமான கை எல்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்ப ஆனா சொல்லாரு, நீ நடந்து வந்த பாதையில உன் கண்ணு, உன் காலு வழி தப்பிச்சு. வாசிமா. நீ செஞ்சது பூரா கெட்டகிரியே செய்யத்தக்கதாகவும்
கவனிக்க. இப்ப நீங்க செய்த அக்கிரமம் அநியாயத்தக்க ஆண்டவர் செய்யல. ஏன்னா அவர் கர்த்தர். அதுக்கு என்ன செய்யறாருன்னா அதுக்கு பதிலாக கிருபை செய்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யறாரு? கிருபை செய்கிறார். கிருபை செய்கிறார். இப்போ எங்க ஜானுக்கும் யோசுவாக்கும் என்னன்னா நெஞ்சு திமிரு ஓவர். நான் சொன்னாலும் நீங்க யாரும் வருத்தப்படுறாங்க இல்லைங்களா? நான் இப்படி பழகிட்டேன். என் பிள்ளைகள் என்னை இதை கேட்டுட்டு என்னைய வீட்டுல கடிக்கலாம் செய்யாது. அவனா இதை விடவும் திறமசாலியா மாட்டான். இது என்ன சொன்னாலும் எனக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் ஒரு காலம் வரும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லி அவன் இருக்கான். உனக்குதான். ஆனா அவனும் செய்யற அக்கிரமத்தக்க ஆண்டவர் பதில் செய்யல. ஏன் செய்யலன்னா நீ அறியல. என்னை பற்றி இன்னும் அறியல. நீ அறிஞ்சா செய்ய மாட்ட. அதனால உன் வழிக்கு தக்க, உன் அக்கிரம கிரியைக்கு தக்க, உன் பொல்லா செயலுக்கு தக்க நான் உனக்கு செய்யல, தண்டனை தரல. அதுக்கு மேல என்ன செய்யணும்னா கிருபைய தாரேன். அந்த தீமை இன்னும் தொடராத படிக்கு, அந்த பாவம் இனி உன்னை மூடாத படிக்கு என் கிருபைய உனக்கு கொடுக்கிறேன். அதனால நான் கர்த்தர் என்று என்ன செய்வானே அறிந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லி நிறுத்துறேன். என்னன்னா அது முக்கியமான ஒன்று, அதுக்காக தான் சொல்லுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது அல்ல, இதோட நிப்பாட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செய்கிறா என்பது சொல்ல விரும்புகிறேன். அது எசேக்கியேல் 28:24. 28 எசேக்கியேல் 28:24. கவனிங்க. இனி தைக்கிற முள்ளும். சரி கவனிங்க. இப்போ சுத்துப்புறத்துல எப்படி இருக்காங்கன்னா முள்ளா இருக்கான். உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் முள்ளா இருக்காங்களா? கவனிச்சாங்க, முள்ளா இருக்காங்க. அடுத்து யாரும் இருக்காங்கன்னா நெறிஞ்சா இருக்கான். கவனிங்க, முள்ளும் நெறிஞ்சுமா இருக்கான். நாங்க சிங்குளத்துல அந்த வீடு கட்டுறதுனால கீழ் பக்கம் உள்ளவன் முதல்ல எங்களை எதிர்த்தான். நான் கடந்த நாள்ல என் பையன் சொன்னா, அவர் வந்தாரு, அந்த நம்ம எங்க இடத்த தொட்டு நின்று அந்த மரத்தை அவரே வெட்டிட்டு சொன்னாராம். தம்பி உங்களுக்கு இடைஞ்சில்லப்பா, நீங்க மரத்தை வெட்டிட்டேன்னு சொன்னார். எனக்கு அவன் சொன்ன போது கேட்க அப்படி தேனா ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆஹா, அவனா சொன்னா அப்படிங்கிற போல இருந்துச்சு. அப்போ ஒரு காலத்துல முள்ளா இருந்தான், ஒரு காலத்துல நெருங்கா இருந்தான். நான் கிருபை வச்சனால அந்த முள்ளும் அந்த நெருஞ்சும் உனக்கு இனிமே தைப்பது இல்லை. அது சொல்லலேலூயா, சொல்லலேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, ரைட், அது நான் நிறுத்துறேன். இப்போ 1 கொரிந்தியர் 15:10 அது மட்டும் வாசித்து நாம் ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுக்கப்புறம் இன்னும் 3 இருக்கு. அதை நான் இப்ப சொன்னா சமயம் பேரும், அது நேரம் இருக்காது. சொல்லுங்க, வாசிக்க. நான் இருக்கிறது தேவ கிருபையால் இருக்கிற. வாசியம் அடுத்தது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. அவர் எனக்கு அருளின கிருபையை. இங்க கவனிங்க. இப்போ உங்களுக்கு கர்த்தர் கிருபை தர. எதுக்கு பதிலா வழி தப்பி நடந்தோம், அநியாயம் செய்தோம், திமிர் பண்ணினோம், முள்ளும் குறுக்குமா இருக்கா. ஆனாலும் தேவ கிருபை தந்திருக்கிறார். இந்த கிருபை வாங்கிட்டு நாட்டிலும் ஆறான வராம வீட்டுல கண்ணை மூடிட்டு டிவியை பார்த்துட்டு உட்காந்துக்கணும். அப்படி செய்யாம வருவதுக்கு தான் கிருபை. அல்லேலூயா. சொல்றாரு, கவனிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நம்ம கிருபை கொடுத்து அவர்தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள உதவி செய்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் 4 காரியம் சொல்லியிருக்கேன். அவர்தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்கு 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். 1, இழந்த நன்மையை நமக்கு தந்து அவர்தான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஏசப்பா, ஸ்தோத்திரம்.